பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதன் அன்பு மாறி போனதா, மகளே நீ சொந்து போனாயோ? மனிதன் அன்பு மாறி போனதா, மகளே நீ சோர்ந்து போனாயோ? உன்னை மீட்க தன்னை தந்தவரே, உன்னை மீட்க தன்னை தந்தவரே, அவர் உண்மை அன்பு மாறாதது, அவர் உண்மை அன்பு மாறாதது. ஒரு தந்தையை போல அவர் தோளின் மேலே உன்னை தூக்கி சுமந்திடுவார். இயேசு தூக்கி சுமந்திடுவார். துணையாக நின்றிடுவார், துயரெல்லாம் துடைத்திடுவார். துணையாக நின்றிடுவார், துயரெல்லாம் துடைத்திடுவார். ஒரு தந்தையை போல அவர் தோளின் மேலே உன்னை தூக்கி சுமந்திடுவார். இயேசு தூக்கி சுமந்திடுவார். அன்பான தேவ பிள்ளையே, அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அன்புக்காக அலையும் தேவ பிள்ளையே, சமாதானம் இல்லையோ? சமாதானம் இல்லாமல் தவிக்கின்றாயோ? தத்தளிக்கின்றாயோ? இது எப்படி ஆகுமோ, என்ன நடக்குமோ என்று போராடுகிறாயோ? மறவாதவர் ஒருவர் இருக்கிறார். மகளே, மகனே, மறவாதவர் ஒருவர் இருக்கிறார். தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே, அந்த வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, அந்த வெறுத்தாலும் இயேசு வெறுப்பதில்லையே. அவர் எல்லாரிலும் மேலானவர், எங்கே என்ற நம்மை சுமப்பவர். அவர் எல்லாரிலும் மேலானவர், எங்கே என்ற நம்மை சுமப்பவர். தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, அந்த வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாவும் பாவம் போக்கினார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா பாவம் போக்கினார். அவ்வளவு தூரமா பாவம் போக்கினார். அவ்வளவு தூரமா பாவம் போக்கினார். தாய் மறந்தாலும் இயேசு மறப்பதில்லையே, தந்த வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே,
தேவனை அறியாதிருக்கிற தேவ பிள்ளைய மனசோர்ந்து அமர்ந்திருக்கிறாயோ? அடுத்த நிலைமை என்னவோ என்று போராடி தவிக்கிறாயோ? உன்னை தாயின் கருவில உருவான முதல் கொண்டு இந்நாள் மட்டும் நடத்தின தேவனவ நீ விசுவாசிப்பாயானா உன் துக்கத்தை அவர் சந்தோஷமா மாற்றுவாரு. கலங்காதே 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 கலங்காதே. உன் கண்ணீர் துடைக்கப்படும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே, நீ கலங்காதே மகளே. என் கண்ணீர் துடைக்க யாரும் இல்லையே, நான் சாய்ந்தழ ஒரு தோல் இல்லையே என்று கதறும் என் சகோதரியே, கதறும் என் சகோதரியே. அந்த கல்வாரி நாயகன் உனக்கு கருணை செய்வாராக. அந்த கல்வாரி நாயகன் கருணை செய்வாராக. ஓ என் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லையே, என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லையே. நான் தாய் வயிற்றில் பிறந்த நாள் முதல் என் கண்ணீர் துடைக்கப்படாமல் அப்படியே அழுது கொண்டிருக்கிறேனே. எனக்கு சுகவாழ்வு எப்போ, என் துன்பம் எப்போ துடைக்கும் ஐயா சுவாமி? என் கண்ணீர் எப்போ துடைக்கப்படும்? என் கஷ்டம் எப்போ மாறும்னு போராடும் என் செல்வமே. ஐயோ என் தெய்வத்துடைய பிள்ளையே, இந்த செய்தி கேட்கும் என் தாயுமே, என் தெய்வமே, என் தெய்வத்துடைய மகளே, என் தாயே, என் அன்பு செல்லமே, சகோதரியே, என் சகோதரா, வாலிப மகனே, நான் ஆனா பிறந்து அங்கலாய்த்து அழுகிறேனே. என் அழுகைய மாற்ற யாரும் இல்லையேன்னு தவிக்கிறாயோ? எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு, எல்லா நிலைமைக்கும் முடிவு உண்டு. ஜெயம் தருவார் இயேசு, ஜெயம் தருவார், ஜெயம் தருவார் இயேசு, ஜெயம் தருவார். கண்ணீர் விடும் கண்மணியே, அதனால் பலனென்னவோ மகளே, அதனால் பலனென்னவோ? பட்டு போன மரமாக நிற்கிறாயோ, பாசங்காட்ட ஒருவர் இல்லா துடிக்கிறாயோ? கலங்கிடாதே கர்த்தருண்டு, கலங்கிடாதே கர்த்தருண்டு. என் அன்பு தெய்வத்துடைய பிள்ளையே,
கண்ணீரோடு இருக்கிறியா? ஐயா தெய்வமே, தெய்வமே ஏசையா, என் தகப்பனே, தகப்பனே, தாவீதின் குமாரனே, ஈசாயின் மரமே, என் ராஜா, என் குலசாமி, என் அன்பு தகப்பனே, நான் வாலிப வயதிலே கணவனை இழந்து தவிக்கிறேன். நம்பி வந்த வாழ்க்கையை இழந்து நான் தவிக்கிறேன் ஐயா, தவிக்கிறேன் ஐயா, தவிக்கிறேன். என் துக்கம் சொல்ல முடியாத துக்கம். நான் இரவு நேரம் படுக்கையில நான் அழுகிற தலகன நனையுதையா, தலகன நனையுதையா. என்ன செய்வேன் சுவாமி? என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரா, இந்த பொல்லாத உலகத்தில உன்னை மீட்டெடுக்க தேவன் ஒருவர் இருக்கிறார். மறங்காதாராலா மறவாதவர் இருக்கிறார். என் அன்பான அன்பு தேவ பிள்ளைகளே, வேத புத்தகத்தில் ஆகார் என்ன ஒரு மகளை பார்க்கிறோம். அந்த ஆகாரோ ஒரு வேலைக்கார பொண்ணு. அந்த வேலைக்கார பெண்ண ஒரு குழந்தையும் கொடுத்து விட்டு, ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து விட்டு, உனக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, எங்கேயாவது பிழைத்துக்கோன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அந்த கணவன் அந்த மகளை அனுப்பியும் போது கைக்குழையோந்தோடு கிடக்கிறா மக. கை குழந்தையோட கடந்து போகிறா, 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 போகிறா எல்லா வனாந்தரம். எங்க போவதுன்னு தெரியல, கம்மா மாறலியோ. எங்க போவது? நான் கிழக்க போவதா, மேற்க போவதா சாமி? இந்த தனிமையின் வாழ்க்கையிலே கை குழந்தையோடு நான் எங்க போவேன்? எங்கு பார்த்தாலும் வனாந்தரம், எங்கு பார்த்தாலும் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த ஓரம்மா. வாலிப மக, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, தாயம் இல்லை, தகப்பன் இல்லை, தனிமரமா கிடக்கிறா. எங்க போவது? யார பார்ப்பது? வாழ்வதா சாவதா? இந்த வாலிப வயதில் என் வாழ்க்கை இப்படி ஆனதே சுவாமி. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்தத நான் மறப்பேனோ, சுமந்தத நான் மறப்பேனோ, சுமந்தத நான் மறப்பேனோ, சுமந்தத நான் மறப்பேனோ. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே.
பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதுக்கு ஈடு என்ன தருவேனா? உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேனா? என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த மகள் கடக்கிறாள் நடக்கிறாள். எங்கு பார்த்தாலும் வனாந்தரம். என்னை செய்வது என்று திகைக்கிறார். ஓ, தேவனுடைய மகா கிருபையினால் அந்த மகளை ஏன் என்று கேட்க யாரும் கிடையாது. போல உன்னுடைய வாழ்க்கையிலும் போராடி கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஆகார போல கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயா? என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, ஐயோ நான் என்ன செய்வேன்? என் வாழ்க்கை இப்படி மாறி போனது என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறாயா? பிள்ளையே, பயப்படாதே. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் கைவிட மாட்டார். இந்த ஏழை ஜனங்களை அவர் கைவிட மாட்டார். ஆம், ஒன்று செய்கிறாள் அந்த மகள். அந்த கை குழந்தையை ஒரு இடத்துல வைத்துவிட்டு ஜெபிக்கிறாங்க, ஜெபம் செய்யறாங்க. ஐயா, 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 ஏசையா, 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 ஏசையா. என்ன படைத்தவரே, பரிசுத்தரே, குற்றமற்ற தெய்வமே, இறங்கி வந்து ராஜா என் வாழ்க்கையை பாருங்க. என் வாழ்க்கையை பாருங்க ராஜா, 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 ராஜா. இந்த வாலிப வயதில கை குழந்தையோடு திசை தெரியாத நிற்கிறேன். எனக்கு ஒரு வழியை காட்டுங்க ஆண்டவரே. ஏசையா, ஏசையா, ஏசையா. இந்த அநாத மகனுக்கு உன் கண்களில் கிருபை கிடைத்து என் தாகத்தை நீ தீருமையா. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறாள் மகள். எங்கு பார்த்தாலும் மலைகள். பிள்ளை ஒரு பக்கம் அழுது கொண்டிருக்கிறது. இந்த மகள் ஒரு ஜெபத்தில் அழுது கொண்டிருக்கிறாள். பிள்ளைகளே, ஜெபம் கேட்கப்பட்டது. அழையின் ஜபம் கேட்கப்பட்டு அவர் இறங்கி வந்தார். அம்மா, ஆகாரே, ஆகாரே, ஆகாரே அழுகிறாயோ? ஆகாரே, ஆகாரே அழுகிறாயோ? ஆண்டவர் இயேசு உன்னை அன்பாக அழைக்கிறார் அம்மா. அழுகைய துடைக்கிறார் அம்மா. ஆகாரே, ஆகாரே அழகே
அணைக்கிறாயோ. ஆண்டவர் இயேசு உன்னை அழுகையிலே உன்னை அணைக்கிறாரம்மா. ஆண்டவர் இறங்கி வந்தார், ஆகாரை விசாரித்தார், அவள் தாகத்தை கர்த்தர் தீர்த்தார். அந்த சந்ததியை ஒரு பெரிய சந்ததியாக தேவன் மாற்றினார். என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரா, ஏதோ ஒரு சூழ்நிலை போராடி அழுது கொண்டிருக்கிறாயா? நாசிலே சுவாசம் உள்ள மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காத. இந்த பொல்லாத உலகத்தில் எந்த மனுஷனும் பொய்யனே, எவ்வளவு பெரிய மனுஷனும் பொய்யனே, மாயக்காரன், மாயக்காரிகள். மனுஷனை நம்புவதை விட்டுவிட்டு உன்னை படைத்த தெய்வமாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி கபடற்று நீ தேவனை ஜெபிக்கும் போது ஜபத்தை கேட்கிறவர் அவர். உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர் அவர். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிறவர்களே, அவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் அவர். அவர் ஜெயத்தை தருகிறவர் அவர். உன் வாழ்க்கையிலும் போராடி கொண்டிருக்கிறாயா? என் வாழ்க்கையில் எப்படி ஒரு ஆசீர்வாதம் வரும், இதுக்கு எப்படி ஒரு விடுவி காலம் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறாயா? தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் நல்லவர் அவர். அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். நீ எந்த முடிவை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ சாக வேண்டிய வயசுல சாக வேண்டிய பிள்ளை நீ கிடையாது. ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தினாலே நான் வாழ்வதை விட சாவது மேல் என்று சொல்லி போய் கொண்டிருக்கிறாயா? உன்னை பிசாசு கைப்பிடித்துகிறார் என்ற அர்த்தம். வாழ வேண்டும். உயிருள்ள தேவன் ஒருவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். வேத புத்தகத்திலே போய் பார். இந்த பூமியில அடியான போல எத்தனையோ சாட்சிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீ முழங்கால் படியிடு, முழங்கால் படியிடு, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உன் வாழ்க்கையில் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இதோ ஒரு வல்லமை உண்மையில் இறங்கட்டும். என் தேவனுடைய கிருபை. ஏதோ ஒரு சூழ்நிலை போராடி கொண்டிருக்கிறாயா என் அன்பு சகோதரா? தேவனுடைய மகா பெரிய கிருபைனாலே போராடி கொண்டிருக்கிறாயோ, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும். இந்த கடற்கரை வீதியில் அடியேன் ஜெபிக்கிற ஜெபம் எந்த மூலையில இருந்தாலும் சரி, இந்த செய்தி பார்க்கிற மகனே, கர்த்தர் உன் வாழ்க்கையை மறுரூபமாக்குவாராக. என் அன்பு மகளே, இந்த பூமியில கர்த்தருடைய பேரை நீ சாட்சியா சொல்லும்படி, உன் வாழ்க்கை பிரகாசம் அடையும்படி தேவன் உன் வாழ்க்கையை கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை தருவாராக. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அவரை நோக்கி பார். அவரை நோக்கி பார்த்த முகமெல்லாம் பிரகாசம் அடைகிறது. வேதனையோடு இருக்கிற மகளே, போராடி கொண்டிருக்கிற மகனே, என் அன்பு சகோதரா, வாலிப மகளே, கர்த்தருடைய பிள்ளையே, என் தகப்பனே, என் தாயே, சிறு பிள்ளையே, இந்த ஜெபத்தை கேள். முழங்கால் படியிடு, ஜெபம் பண்ணு. வாழ்க்கை மாறும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும். கர்த்தர் நல்லவர் அவர். அவர் வல்லவர் அவர். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவாராக. உன்னை கீழாக்காமல் மேலாக்குவாராக. உன்னை 10 ஜாதி ஜனங்கள் மத்தியில் உன் பேரை பெருமைப்படுத்துவாராக. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, என் தேவனுடைய பிள்ளையே, கூனி குறுகி போனாயோ, கூனி குறுகி சோர்ந்து போனாயோ, எழுந்திரு, எழுந்திரு. என் தேவன் உன்னை எழுப்பி உன்னை பிரகாசமடைய செய்வாராக. இதோ தேவனுடைய மகிமை உண்மையில வீசட்டும். நீ எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, எந்த சபையில் இருந்தாலும் சரி, எங்கே இந்த செய்தி கற்றுக்கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த நேரமே உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். உன் மனபாரம் நீங்கட்டும், உன் கஷ்டம் மாறட்டும், உன் கண்ணீர் துடைக்கப்படட்டும், உன் வேதனை மாறட்டும், உன் போராட்டம் மாறட்டும், உன் கஷ்டம் மாறட்டும், உன்னை பிடித்த சகல விதமான தரித்திரங்கள் மாறும்படியாக ஜெபிக்கிறேன். இதோ தேவ மகிமை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும், தேவ கிருபை இறங்கட்டும், வல்லமை 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 இறங்கட்டும், இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும், தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை, வல்லமை 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 பெற்றுக 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 பெற்றுக. இயேசுவின் நாமத்தினால் உன்னை விட்டு சத்துருவின் கிரியை கடந்து போய் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, உன்னை விட்டு பிசாசின் கிரியை கடந்து போய் கொண்டிருக்கிறது. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அல்லேலூயா. எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே, நீங்க கடந்து போனா கலங்கி போவோம் தகப்பனே. உங்க கிருபைதான் எங்களை தாங்கணும்,
உங்க சமூகம்தான் எங்களை நடத்தணும். எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே. இங்க கடந்து போனா கலங்கி போவோம் தகப்பனே. பகலில மேகஸ்தம்பம், இரவில அக்கினி ஸ்தம்பம். பகலில மேகஸ்தம்பம், இரவில அக்கினி ஸ்தம்பம். இஸ்ரவேல் ஜனங்களே நடத்தினீரல்லோ, எங்களையும் நடத்துங்க அன்பு தெய்வமே. இந்த ஏழை ஜபம் கேளுங்க என் அன்பு தகப்பனே. எங்களை கடந்து போகாதீங்க தகப்பனே. இங்க கடந்து போனா கலங்கி போவோம் தகப்பனே. ஆராதனை 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 ஆராதனை. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உன் பிரசன்னத்துக்காக சோத்திரம், உன் மகிமைக்காக சோத்திரம், உன் வல்லமைக்காக சோத்திரம், உன் கிருபைக்காக சோத்திரம், உன் தயவுக்காக சோத்திரம். ஒவ்வொரு பிள்ளையை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு பிள்ளையை ஆசீர்வதி ராஜா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ள நடத்துங்க ராஜா. பாவ வழியில கடந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ஆண்டவரே. என்ன செய்வதென்று திகைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்தில் வாலிப பிள்ளைகளை தொடுங்கப்பா. வாலிப சகோதரன் சகோதரியை தொடுங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பத்தில் கடவுளை போதையினால, ஊசினால, கஞ்சாவினால, மாத்திரனால, மயக்கத்தினால சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். பெண் பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஐயா. காதல் வலையிலே சிக்கப்பட்டு கொஞ்ச நேர இன்பத்துக்காக போராடி 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 சமாதானம் இழந்து கிடைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இறங்குங்கய்யா, இறங்குங்கய்யா. தேசத்திலே இறங்குங்கய்யா. ரத்தம் சிந்தின தேவனே, ஒரு ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் படுவதாக ராஜா. வாலிப செல்வத்தின் மேல் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் படும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. ஐயா, வாழ வேண்டிய வயதில் எத்தனையோ குடும்பத்தில் போராட்ட பிள்ளைகள் நாள் கடவுளை சாணவன் கிரிகள் அழிக்கப்படும்படி இயேசுவின் ரத்தத்தால கழுவும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த ஜெபத்தை கேட்கிற தெய்வமே, வானத்து ஒரு முறை தொடங்கி மறுமணம் மட்டும் கர்த்தாவே, ஏதோ பொல்லாத ஆவிகளின் கிரிகளினால் குடும்பத்தை சேதப்படுத்த வாலிப பிள்ளைகளை சின்ன வயசிலே போதையிலும் கர்த்தாவே ஆண்டவரே காதல் மயக்கத்தில் சிக்கப்பட்டு தவித்து பதவி பட்டம் படித்த பதவிகள் பட்டங்கள் எல்லாம் இழந்து போய் கண்ணீரோடு வாழ்கிற குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எத்தனையோ தாய் தோப்பன் கண்ணீர் வடிக்கிறதை தேவன் அறிந்திருக்கிறீரே ராஜா. விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க. இந்த நாளில் உங்களுடைய மகிமையான கரத்தில் கொடுக்கிற விடுதலை கொடுங்கப்பா. விடுதலை விடுதலை விடுங்க, விடுதலை. எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் தொடுங்க, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. வாலிப பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வசதி வாய்ப்பு நிறைந்திருக்கிறது, ஆனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னு சொல்லி பிள்ளைகளுக்காக போராடுகிறதான தகப்பனுக்காக ஜெபி, போராடுகிற தாய்க்காக ஜெபிக்கிற ஐயா. ஐயா ஐயா இறங்குங்க ஐயா, இறங்குங்க ஐயா. சர்வ வல்லமுள்ள தெய்வமே இயேசு சுவாமி, குல தெய்வமே யா யா யா. பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, என் மகனுடைய சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி வாடுகிறதான ஒவ்வொரு தாய்க்காக தகப்பனுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு மனிதனை நல்ல வழியை கொண்டு போகிற தேவன் நீரான். பிரசனை இறங்கட்டப்பா, கிருபை இறங்கட்டப்பா. மாறாத கராசிவாடன் விசேஷ வல்ல கரத்தில் தொடுத்து ஜெபிக்கிறேன்.
நீ விடுதலை கொடுப்பீர் நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஜெபம் பல தேசங்களை கடந்து போய் ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த ஜெபம் கேட்கப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்திலும் பாடுகள் நீங்கட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் துடைக்கப்படுகிற வேதனைகள் மாறட்டும், பிள்ளைகளுக்கு சுகவாழ்வு தரும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படட்டும், ஏகபோக சந்தோஷ சமாதான வாழ்க்கை வாழட்டும் இயேசுவின் நாமத்தினால். அலங்கார வாசல் தேவாலயத்தில் அடியேன் ஜெபிக்கிறது ஜெபத்துக்கு கர்த்தர் உன் கண்களிலே கிருபை கிடைத்து உன் கண்கள் கர்த்தாவை திறந்து கொள்ளும் செவிகள் கவனிக்கிறதுமாக இருந்து இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அநேக குடும்பங்களை வாழ வைக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த வருஷம் ஏராளமான ஆத்துமாக்கள் ஆதாயமாக அனுப்படி ஜெபிக்கிறேன். திருமலுக்கு ஞானத்தான் எடுத்து சபையிலே நிலைத்திருந்து கனி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நான் அடியனுடைய சபைக்காக ஜெபிக்கிறேன். சொந்த சபையை தாங்க வாங்கும்படியான திராணியை கொடுங்க. அடியனுக்கு வேண்டி இன்னும் சுக பல ஆரோக்கிய சமாதானத்தை தாங்க. என் கஷ்டம் என் கண்ணீரெல்லாம் மாற்றுங்க. அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்கள் மத்தியில் அசைவான் நம்முடைய மகா கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லா விதமான துதியும் கனமும் மையமும் உமக்கே செலுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.